ஆசீர்வாதத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. 74ஆம் சங்கீதத்தில் 3வது வசனம், தாவீதின் இதய பாரம் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்ரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் என்று தாவீது சொன்னார். தேவனே, ஆசீர்வாதத்துக்கும் ரட்சிப்புக்கும் மீட்புக்கும் பாலும் தேனும் ஓடும் தேசத்தின் வாழ்க்கைக்கும் உம்முடைய ஜனங்களை நீர் அழைத்தீர். ஆனால் கொணலாய் போன ஜனங்கள், பின்வாங்கி போன ஜனங்கள், அவநம்பிக்கையாய் போன ஜனங்கள், சத்தியத்தை விட்டு விலகி போன குடும்பங்கள், பிரமாணங்களை மீறிய கணவன் மனை உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் பாழாய் கிடக்கிறது. ஆசீர்வாதமாய் இருந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு அன்பில்லாமல், சமாதானம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், விடுதலை இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், ஏன் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் பாழாய் கிடக்கிறது. பயிர் நிலங்களாய் இருக்க வேண்டிய இடங்களெல்லாம் மிக காய்ந்த பூமிகளாய் இருக்கிறது. ஆகவே மகிமையின் தேவனே, இரக்கத்தின் தேவனே, ஆசீர்வாதத்தின் தேவனே, உம்முடைய பாதங்கள் ஒரு விசை கூட இந்த பாழாய் கடந்த ஜனங்கள் மத்தியில இறங்கி நடப்பதாக. உம்மை ஆராதிக்கிற இடங்களை சத்துரு எப்படி கெடுத்து போட்டான் என்று தாவீது புலம்பினார். ஆமென். அன்பானவர்களே, கோணலானதை சீராக்க ஆண்டவர் இயேசுவால் ஆகும். இருளானதை வெளிச்சமாக்க ஆண்டவர் இயேசுவால் ஆகும். இதோ துன்பமானது, துக்கமானது சந்தோஷமாக மாற்ற ஆண்டவர் இயேசுவால் தான் ஆகும். ஒரு குடும்பத்துக்குள் இயேசுவின் பாதங்கள் வர வேண்டும். சமுதாயத்துக்குள் இயேசுவின் பாதங்கள் இறங்க வேண்டும். சபைக்குள் ஆண்டவர் இயேசுவின் பாதங்கள் இறங்க வேண்டும். இன்றைக்கு தேசத்தில் இயேசுவின் பாதங்கள் வர வேண்டும். இந்த நாடு விரோதிகளால், மதங்களால், இனங்களால், குரோதிகளாக, சத்துருக்களாக ஒருவரொரு மாற்றி பிசாசு எப்படியெல்லாம் ஜனங்களை இன்றைக்கு நிர்மலமான பாதைக்கு பிசாசு நடத்துகிறாரே, இப்படி பாழாய் போன சகோதர அன்பின் மத்தியில் நம்முடைய பாதங்கள் வரட்டும் என்று நாமும் கர்த்தருடைய சமாதான பாதங்கள் நம்மத்தில் இறங்கி வரும்படி ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய ஆராதனை கூடங்கள் எல்லாம் சத்துரு கெடுத்து போட்டானே. இன்றைக்கு தெய்வ பயம் இல்லாத ஒரு நிலை, பரிசுத்தம் மங்கி போன ஒரு நிலை, சமாதானத்தை இழந்த ஒரு நிலை, சுயநலங்கள் தலைவிரித்தாடும் ஒரு நிலை, பிரிவினைகள் எங்கும் நிரம்பிய ஒரு நிலை போல இன்றைக்கு சத்திய வசனத்தை மதிக்காமல் பொய் தீர்க்க தரிசனங்களும், பொய்யான வார்த்தைகளும், மாய்மாலமான வார்த்தைகளும், இதோ விசுவாசத்துக்கு துரோகமான செயல்பாடுகளும், தேவன் தந்த பிரமாணிக்கமான பரிசுத்த குடும்ப உறவுகளின் எல்லா கேடு நிலைமைகளும் இன்றைக்கு ஏராளமான சபைகளுக்குள்ளே அலங்கோலமாய் மாறி இருக்கிறது என்றால் பிசாசு அவைகளுக்குள்ளே அவன் கிரியை செய்கிறான், கலகம் செய்கிறான், பிரிவினை உண்டாக்குகிறான், சாட்சியத்தை கெடுக்கிறான். ஆகவே உம்முடைய பாதங்கள் எங்கள் சபைகளின் மத்தியில் இறங்கி வரட்டும் என்று தாவீது சொன்னார். இன்றைக்கு நாமும் அப்படிதான் கர்த்தராகிய இயேசுவின் பாதங்கள் சபை நடுவில் நடக்க வேண்டும். சபைகளெல்லாம் சீர்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் சீரழிந்த சமுதாயம் சபைகளுக்குள்ளே வந்து சேரும். ஜனங்களெல்லாம் சீர்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், கணவன் மனைவியும், ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக வர வேண்டும். ஆகவே தேவனே, பாழாய் போனது மத்தியில் உன் பாதங்கள் இறங்கி வரட்டும் என்று நாமும் பாரத்தோடு நான் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவின் பாதங்கள் எங்கே இறங்கி வருமோ அந்த பாழாய் போன இடங்களெல்லாம் பரிசுத்த ஸ்தலங்களாக மாறும். சீரழிந்த இடங்களெல்லாம் இதோ ஆசீர்வாதத்தின் ஸ்தலங்களாக அது மாறும். கலகமான இடங்களெல்லாம் சமாதான இடங்களாக அது மாறும். பிரிவினை நிறைந்து துக்கம் துயரம் நிறைந்த குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷத்தின் ஜெப ஆவியால், துதியின் ஆவியால் நிரம்பிய ஒரு இடமாக ஒவ்வொரு குடும்பங்களும் அது மாறும். வாழத் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற
பல கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் இறங்கி வரும் என்றால் எல்லாருமாய் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, இதோ எல்லாரும் சீர்திருத்தப்பட்ட, புதுப்பிக்கப்பட்ட, மறுபடியும் பிறந்த ஒரு உத்தம விசுவாச சந்ததிகளாக குடும்பங்கள் மாறும் அல்லவா? ஆகவே தேவனே, உம்முடைய பாதங்கள் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் என்று சொல்லி நாமும் முழுமனதோடு தேவனாகிய கர்த்தரிடத்தில் வாஞ்சியோடு நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, சீரழிந்ததை சீர்படுத்த வந்தவரே, இருளானதை வெளிச்சமாக்க வந்தவரே, சீரழிந்திருக்கிற இந்த சமுதாயத்தை மாற்றியமைக்க, சீரழிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் மாற்றியமைக்க, சீரழிந்திருக்கிற கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைக்கு உறவு எல்லாம் சீர்படுத்தி உத்தம குடும்பங்களாக மாற்ற ஆண்டவரே, சத்துருவால் ஆண்டவரே பலவிதமான பிரிவினைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் எல்லாம் ஆண்டவரே சீர்திருத்தப்பட, சத்துருவின் ஆதிக்கங்களை எங்கள் தேசத்தை விட்டு விளக்க இந்தியாவின் மத்தியில் இயேசுவே நீர் இறங்கி வாரும். சமுதாயத்தின் மத்தியில் இயேசுவே நீர் இறங்கி வாரும். சபைகளின் மத்தியில் சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே நீர் இறங்கி வாரும். எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை எல்லார் கண்களுக்கு மத்தியில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக உம்மால் தான் ஆகும். உமது பாதங்கள் எங்கள் மத்தியில் இறங்குவதாக. அப்படியே நீ செய்து உம்முடைய ஜனத்தின் துக்கத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.